வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா, ரொம்பவே சாஃப்ட்டா, ஸ்பஞ்சியான ரசகுல்லா வீட்லயே ரெடி பண்ண முடியும். சின்ன சின்ன டிப்ஸ மட்டும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளுக்கும் பெர்ஃபெக்ட்டா ரசகுல்லா செய்ய வரும். நீங்க இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து கொழுப்பு நீக்கப்படாத பால் தான். அந்த மாரி பால் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து நெறையா அந்த ரசகுல்லா குவான்டிட்டி கிடைக்கும். இப்ப இத இந்த பேன்ல சேர்த்துட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த பால வந்து நம்ம திரிய வச்சு தான் பண்ண போறோம் இல்லையா? அந்த திரிய வைக்கிறதுக்கு நீங்க எய்தர் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இப்ப இத கட் பண்ணி இத ஜூஸ தனியா எடுத்து பவுல்ல வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லெமனுக்கு எனக்கு இவ்ளோ ஜூஸ் கிடைச்சிருக்கு. லெமன் ஜூஸ் சேர்க்கிறீங்களோ, வினிகர் சேர்க்கிறீங்களோ 2யுமே வந்து நீங்க பக்கத்துல ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பால் வந்து நல்லா சூடேறி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா கிளறி விடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பால் நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. சேர்த்து கிளறும்போதே வந்து பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க தண்ணி நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே வந்து இதில கொஞ்சமா நீங்க வந்து ஐஸ் வாட்டரோ, இல்ல ஐஸ் கியூப்ஸோ சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த பால் திரியிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் நல்லாயிருக்கும் ரசகுல்லா. அதனால ஐஸ் கியூபோ, ஐஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டேன். சேர்த்த உடனே இது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து இத வடிகட்டிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய பவுல் வச்சுட்டு, அது மேல இந்த மாரி வடிகட்டி மாரி ஏதாவது ஒரு தட்டோ, இல்ல வடிகட்டியோ அந்த மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேல வந்து ஒரு துணிய வந்து நனைச்சு சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நம்ம பால் திரிய வச்சிருக்கோம் இல்லையா? அத அப்படியே ஊத்திடலாம். ஊத்திட்டு நம்ம லெமன் ஜூஸோ, வினிகரோ சேர்த்து தானே திரிய வச்சிருப்போம். அந்த ஸ்மெல் வந்து அதுலேருந்து போறதுக்காக ஒரு 2, 3 தடவ நல்லா நார்மல் வாட்டர ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு, இந்த துணிய நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு முடிச்சு மாரி நம்ம ரெடி பண்ணிட்டு, அது லேசா மட்டும் பிரஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே விடலாம். அப்பதான் அதில உள்ள தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆயி கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. தண்ணிலாம் நல்லா கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய கட்டிகளா இருக்கிற மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா நம்ம வந்து பெசஞ்சுட்டே இருக்கணும். நல்ல ஒரு சாஃப்ட்டா ஒரு மாவு பதத்துக்கு வரணும். இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த உடைக்க பார்த்தீங்கன்னா, குருணையாட்டம் பொடி பொடியா வருது இல்லையா? இதையும் நம்ம கன்டினியூஸா பெசஞ்சுட்டே இருக்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளுக்கு மாவு மாரி வரும். அந்த மாதிரி வந்தா தான் நம்ம அத வந்து ஷேப் பண்ணி உருட்ட முடியும். அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து இத பெசஞ்சுக்கணும். அ சம்டைம்ஸ் வந்து இது பெசையும்போது கொஞ்சமா மைதா மாவு, ரவை அப்படிலாம் சேர்ப்பாங்க. பட் அது எதுவுமே சேர்க்காம நம்ம கரெக்ட்டான அளவுக்கு நம்ம மாவ வந்து பெசஞ்சுட்டோம்னாலே, சூப்பரா நம்மளுக்கு வந்து ஷேப் பிடிக்க வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கன்டினியூஸா இப்படி அழுத்தி அழுத்தி பெசஞ்சுட்டே இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாரி சாஃப்ட்டா நம்மளுக்கு ஒரு மாவு பக்குவத்துக்கு இது வரணும். இப்ப இதுலேருந்து கொஞ்சமா எடுத்து கையிலேயே ஓரளவுக்கு நல்லா ஒரு ஷேப் மாரி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பால் மாரி உருட்டிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நல்ல பெர்ஃபெக்ட் பாலா வரதுக்கு இந்த மாரி உள்ளங்கையில வச்சு இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா என்னன்னா, கிராக்ஸ் எதுவும் இல்லாம பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம ஜீரால போடும்போது விரிசல் இல்லாம வரும். அதனால அந்த மாதிரி நல்லா நல்லா வந்து உருட்டிக்கணும். நம்ம மாவ வந்து அந்த நல்லா பெசஞ்சோம்னா தான், இது உருட்டி கிராக்ஸ் இல்லாம நல்ல ஒரு ஷேப் வந்து பிடிக்க வரும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதே மாதிரி ஒரே சைஸ் பால்ஸா வந்து நம்ம உருட்டிக்கணும். நம்மளுக்கு 1 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பால்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாமே உருட்டி ரெடியா இருக்கு. அடுத்ததா நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்க போறோம். ஏலக்காய் பொடி சேர்க்காம 4 ஏலக்காவ லேசா கீறி விட்டு சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு, இந்த சர்க்கரை எல்லாம் தண்ணீல நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா தள தளன்னு கொதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம பால்ஸ் உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் வேகமா போட்டுறணும். கடகடன்னு போட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க. கண்டிப்பா மூடி உள்ள ஒரு பாத்திரத்துல தான் நீங்க இத செய்யணும். நல்லா மூடி வச்சுட்டு, ஸ்டவ்வ வந்து ரொம்ப சிம்லலாம் வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கன்டினியூஸா இந்த மாரி தள தளன்னு கொதிச்சுட்டே இருக்கணும். இடையில திறந்து பார்க்கக்கூடாது. அப்படியே மூடியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கன்டினியூஸா விடாம அது கொதிக்கிற மாதிரி அளவு உள்ள தீயில நீங்க வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சேர்த்திருக்க பால்ஸ் எல்லாம் நல்லா பெருசாயி, அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் அத அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நான் ஒரே தீயிலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணாலுமே நீங்க அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இத திறக்கக்கூடாது. திறந்தீங்கன்னா, அந்த பால்ஸோட சைஸ்லாம் சுருங்கி சின்னதாயிரும். அதனால தான். சின்னதாயிடுச்சுன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு பெருசாவே இருக்கும்போது தான் அந்த சிரப்லாம் உள்ள இருந்துட்டு, நல்ல சாஃப்ட்டா நம்மளுக்கு கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால இத அப்படியே ஒரு 20லருந்து 25 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த சைஸ விட இப்ப பாருங்க எவ்வளோ நல்லா பெருசா, நல்ல ஸ்பாஞ்சியா, சாஃப்ட்டா வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டா நீங்க ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இத ஒண்ணு கட் பண்ணி பார்க்கலாம். எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நெறைய அந்த ஸ்பாஞ்சியா இருக்கிற மாதிரி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கும்போது நம்மளுக்கு கலர் வந்து அந்த லைட் ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும். அது வேண்டாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பிளெயினா இந்த ஏலக்காய் மட்டுமே இருக்கிறதே நல்லாருக்கும். இந்த டிப்ஸோட நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.